வணக்கம். ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகள் மோதி முடித்திருக்கக்கூடிய மூன்றாவது ஒருநாள் சர்வதேச போட்டி வெற்றியோடு முடிந்திருக்கிறது. இந்தியாவுக்கு ஒரு ஆறுதல் வெற்றியாக அமைந்திருக்கிறது. 2-1 என்ற கணக்கிலே ஆஸ்திரேலியா தொடரை கைப்பற்றி இருக்கிறது. சிட்னி மைதானத்தில் வைத்து இந்த இறுதிப் போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே 3 பேரை பற்றி அதிகமாக பேசப்பட்டது. அதிலே கம்பீர், விராட் கோலி, ரோஹித் சர்மா, இந்த 3 பேரை சுற்றி பல கதைகள். ஆனால் இந்த ஒருநாள் தொடர் முடிந்த பிறகு இன்னும் அதிகமாக பேச போகிறார்கள். சுருக்கமாக சொன்னால் இந்த 2 பேரும் சேர்ந்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இணைந்து தேர்வாளர்களை தெளிவாக குழப்பி விட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு இவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும். ஒருநாள் போட்டிகள், அதே நேரம் உலக கிண்ண ஆட்டங்கள், அதை நோக்கி இவர்களை நகர்த்துவதா அல்லது என்ன செய்வது என்று சொல்லி இப்போதைக்கு தேர்வாளர்கள் குழம்பக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை மாறி இருக்கிறது. இதிலே ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்த தொடரை சரியாக பயன்படுத்துவார்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. ஆனால் முதல் 2 போட்டிகளில் விராட் கோலியினுடைய அடுத்தடுத்த டக் அவுட் 0 ஆட்டம் இழந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறியது. அவர் ஒரு 10 ஓட்டமோ ஒரு 15 ஓட்டங்கள் அடித்திருந்தால் கூட அவ்வளவு பேசப்பட்டிருக்காது. ஆனால் 0 அடுத்தடுத்து விராட் கோலி அப்படின்னு சொல்லி பல பேரும் குழம்பி போனார்கள். ஆனால் முதல் போட்டியிலே மாற்றி இருந்த ரோஹித் சர்மா 2வது போட்டியில் சுதாகரித்துக் கொண்டார். அந்த அரைச்சதத்தின் மூலமாக தன் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கையை காப்பாற்றிக் கொண்டார். ஆனால் விராட் கோலி சிக்கலில் மாட்டினார். 0-0 என்று சொல்லி. ஆனால் 3வது ஒருநாள் போட்டி இந்த 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு சாதகத்தை வழங்கி இருக்கிறது. தேர்வாளர்களுக்கு சிக்கலை கொடுத்திருக்கிறது. இந்த 3வது போட்டியில் ரோஹித் சர்மா சதம் அடித்து இனிமேல் என்ன செய்ய போகிறீர்கள், எங்களை வைத்திருக்க போகிறீர்களா, அனுப்ப போகிறீர்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை, மிகப்பெரிய கேள்வியை அவர் எழுப்பி இருக்கிறார். விராட் கோலியும் அதே போன்றுதான். முதல் 2 போட்டிகளில் தான் துண்டு தவறியது. 3வது போட்டியில் இதோ அரைச்சதம் அப்படின்ற மாதிரி அவருடைய பழைய ஆட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சில சாதனைகளை படைத்திருந்தார்கள். அதே நேரம் தனித்தனி சாதனைகள் என்று சொல்லியும் இருக்கிறது. அந்த சாதனை பட்டியலை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த 2 பேர், விராட் கோலி, ரோஹித் சர்மா, இந்த 2 பேரும் சேர்ந்து ஒருநாள் போட்டிகளில் ஒரு மிக முக்கியமான சாதனையை சமப்படுத்தி இருக்கிறார்கள். அது என்ன என்று சொன்னால், ஒருநாள் போட்டிகளில் 150 ஓட்டங்களை தொட்ட, இணைப்பாட்டமாக தொட்ட ஜோடி என்கின்ற பெருமை சச்சின் மற்றும் சௌரவ் கங்குலி இதுவரைக்கும் 12 தடவைகள் அவர்கள் 150 ஓட்டங்களுக்கு மேல் பெற்றிருக்கிறார்கள் இணைப்பாட்டத்தில். இந்த சாதனையை இந்த 2 பேருமே சேர்ந்து சமப்படுத்தி இருக்கிறார்கள். விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இணைந்து 150 ஓட்டங்களை பகிர்ந்த 12வது இணைப்பாட்டமாக இது மாறியிருந்தது. இது இணைந்த ஒரு சாதனையாக அமைய, தனித்தனி சாதனைகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது ரோஹித் சர்மா ஒட்டுமொத்தமாக டெஸ்ட் போட்டிகள், ஒருநாள் போட்டிகள், T20 ஆட்டங்கள், இந்த 3 வகையான ஆட்டங்களிலும் சேர்த்து 50 சதங்கள் என்கின்ற ஒரு மைல்கல்லை கடந்திருக்கிறார். இவர் இப்போது இந்த போட்டியில் அடித்த சதம் என்பது ஒருநாள் போட்டிகளுக்கான 33வது சதமாக அமைந்திருக்கிறது. ஆகவே ஒருநாள் போட்டிகளில் 33 சதங்கள், T20 போட்டிகளில் 5 சதங்கள், டெஸ்ட் போட்டிகளில் 12 சதங்கள் என்று சொல்லி மொத்தமாக 50 சதங்கள். இன்னும் ஒரு சாதனையாக, ஆஸ்திரேலிய மண்ணிலே வைத்து ஒருநாள் போட்டிகளில் அதிக சதங்களை அடித்த வெளிநாட்டு வீரர் என்கின்ற பெருமை இவருக்கு கிடைத்திருக்கிறது. ஆஸ்திரேலிய மண்ணிலே வைத்து 6 சதங்கள் என்பது அது ஒரு மிக முக்கியமான சாதனையாக அமைந்திருக்கிறது. இது ரோஹித் சர்மாவினுடைய தனிப்பட்ட சாதனையாக அமைந்து போக, எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தது போல் விராட் கோலியினுடைய ஒரு மகத்தான சாதனை. அதுவும் ஒரு ஜாம்பவானை தாண்டி இருக்கிறார். இன்னும் ஒரு ஜாம்பவானை தாண்டுவாரா, அதற்கு காலம் இருக்குமா என்கின்ற சந்தேகம் இருந்தாலும், எங்களுடைய குமார் சங்கக்கார ஒருநாள் போட்டிகளில் அதிக ஓட்டங்களை பெற்றவர்களுக்கான வரிசையில் 2வது இடத்திலே இருந்தார். சங்கக்கார மொத்தமாக 380 இன்னிங்ஸ்களில் 14,234 ஓட்டங்களை பெற்று அந்த வரிசையில் 2வது இடத்திலே இருந்தவர். இந்த சாதனையை விராட் கோலி தாண்டி இருக்கிறார். ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட இன்னிங்ஸ்கள் குறைவு. 293 இன்னிங்ஸ்களில் 14,255 ஓட்டங்கள் என்று சொல்லி இந்த பட்டியலில் இப்போது குமார் சங்கக்காரவை பின்தள்ளி 2வது இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த பட்டியலில் எல்லோருக்கும் தெரிந்த சச்சின் முதலிடத்திலே இருக்கிறார். ஆனால் இவர் எடுத்துக்கொண்ட இன்னிங்ஸ்கள் இன்னும் அதிகம். 452 இன்னிங்ஸ்களில் இவருடைய எண்ணிக்கை 18,426 ஓட்டங்களாக இருக்கிறது. ஆகவே சச்சினை நோக்கி விராட் கோலி இன்னும் இந்த சாதனை நோக்கி நகர்வதற்கு காலம் அதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆகவே விராட் கோலியினுடைய இந்த மகத்தான சாதனையும் மிக முக்கியமாக அமைந்தது இந்த 3வது இறுதியுமான ஒரு நாள் சர்வதேச ஆட்டங்களில். எப்படி பார்த்தாலும் 121 ஓட்டங்கள் ரோஹித் சர்மாவினுடையது, அதே போல் விராட் கோலியினுடைய 73 ஓட்டங்கள். இந்த எண்ணிக்கை, இந்த இணைப்பாட்டம் கம்பீரை நோக்கி, தேர்வாளர்களை நோக்கி மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இதை எவ்வாறு சமாளிக்க போகிறார்கள், எவ்வாறு அடுத்த கட்டங்கள் ஒருநாள் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேரை மையப்படுத்தி நகரப் போகிறது என்பதுதான் சுவாரஸ்யம். காத்திருப்போம்.